சமவேலைக்கு சம ஊதியம் கோரி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட 650 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமவேலைக்கு சம ஊதியம் கோரி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட 650 இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு 12வது நாளாக நேற்று போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வினோத் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வினோத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னையில் தொடர்ந்து 12வது நாளாக போராட்டம் என்பதை நேற்று நடத்தியிருந்தார்கள். இந்த போராட்டமானது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முன்பாக தான் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் நேற்று 12வது நாளாக போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்மொழிந்துதான் இவர்கள் தொடர்ந்து சென்னையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கும் மாவட்ட தலைநகரங்களிலும் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை அவர்களின் கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமலே இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நேற்று 12வது நாளாக நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ அலுவலகம் முன்பாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய 650 இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் 3 பிரிவின் கீழ் தற்போது வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள். அதாவது சட்ட விரோதமாக கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைத்தல், சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு என்பதை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் பொறுத்தவரையில் கடந்த 26ஆம் தேதியில் இருந்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னையில் பல இடங்களில் போராட்டம் என்பதை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் எக்மோர், நுங்கம்பாக்கம், அதே சமயம் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய சிவானந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர்கள் போராட்டத்தை என்பதை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன் ஒரு பகுதியாக நேற்று 12வது நாளாக சென்னை டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை அப்போது காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைதும் செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 650 இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்றும் 13வது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.